அச்சுவோட ஒர்க் பண்ணும்போது என்னன்னா எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா அவங்க வந்து எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் தான் எப்பயுமே தருவாங்களே. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லைக் வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்ல துருன்னு இருக்கிற ஒரு பர்சன். பேசிக்கிட்டே இருப்போம். லைக் மேக்கப் பண்ணும்போது லைக் அருண் அண்ட் அர்ச்சனா லவ் ஸ்டோரி பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அர்ச்சனா அண்ட் அருண் அவங்க இப்போ பிக் பாஸ் விட்டு வந்தது நல்ல நீ சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2 years மேபி. வைல்ட் கார்டில் போயிட்டு வின் பண்ணது யாரும் பண்ணதில்லை. இல்லை ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. வெரி ஃப்ரெண்ட்லி ஸ்வீட் பர்சன், ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க. பட் அங்கே போனதும் அந்த சைடு பார்க்கும்போது வெற்றி வசந்த் அண்ட் வைஷுவோட மேரேஜ்க்கும் நீங்க தான் மேக்கப் பண்ணியிருந்தீங்க. ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டாங்க, திடீர்னு மேரேஜ்னாங்க. ஆக்சுவலி வைஷு அண்ட் வெற்றி வசந்தோட வெட்டிங் அண்ட் என்கேஜ்மெண்ட்டும் எங்களுக்கே ஷாக்கிங் தான். அர்ச்சனாவும் நீங்களும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க? திடீர்னு அவங்க பிக் பாஸ் உள்ள போகும்போது நீங்கள் மேக்கப் போட்டு வீடியோ எடுத்து போட்டீங்க இல்லையா, அது செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அர்ச்சனாவுக்கும் உங்களுக்கும் இருக்க பாண்டிங் பற்றி நான் ஸ்டார்ட் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நினைக்கிறேன், 1 இயர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்ட் 1 இயர்லேயே எனக்கு அர்ச்சனாவுடைய லைக் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஆங்கர் தான், ஆதித்யா சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மேகசின் ஷூட்காக தான் நாங்க மீட் பண்ணோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷூட். நானுமே அவங்களோட ஒர்க் பண்ற ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த டைம்லயே ஒரு கனெக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெகுலரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்களுடைய ஷூட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அவங்க சீரியல்ல கமிட் ஆயிட்டாங்க விஜய் டிவில. அண்ட் தென் மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெகுலரா ஆல்மோஸ்ட் மோர் தென் 4 years அவங்களோட த்ரூ அவுட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பர்சனலாகவும் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. லைக் பர்சனலி ஃப்ரெண்டு, லைக் வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்ல துருன்னு இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. பேசிக்கிட்டே இருப்போம். லைக் மேக்கப் பண்ணும்போது லைக் ஒர்க் தான் நான் பண்ணுவேன் இல்லையா, பட் ஆனால் அவங்களோட பண்ணும்போது என்னன்னா லைக் பேசிக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி அதே மாதிரி அச்சுவோட ஒர்க் பண்ணும்போது என்னன்னா எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக அவங்க வந்து எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் தான் எப்பயுமே தருவாங்களே. ஸோ அந்த 15-20 மினிட்ஸ்ல நாங்கள் கதை பேசிக்கிட்டே மேக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். உங்களோட அருண் பிக் பாஸ் போயிருக்காரு இல்லையா, பர்சனலா தெரியுன்றதுனால கேட்குறேன். அருண் அண்ட் அர்ச்சனா லவ் ஸ்டோரி பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எனக்கு இது வந்து ஷாக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ அதனால லைக் எனக்கும் டிவியில் பார்க்கும்போது எப்படின்றது லைக் க்யூரியஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டோம், அவங்க போய் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் எனக்கும் டிவியில் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க 2 பேருமே வெரி ஸ்வீட் கப்பிள். ஏன்னா ஆல்மோஸ்ட் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறதுனால தெரியும் 2 பேரும் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அருண் வந்து பிக் பாஸ்ல இருக்காரு இல்லையா, ஸோ நீங்க ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிங்களா அவர்கிட்ட? பிக் பாஸ்ல எப்படி பண்ணுங்க, அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? ஆக்சுவலி பிக் பாஸ்க்கு போறவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது நமக்கு. ஸோ பிக் பாஸோடைய ஃபேன். லைக் நானும் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஷோஸ் வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த இயர் நான் ஃபுல்லாகவே பார்த்தேன். லைக் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. லைக் கிராஃப் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஏறி இறங்குல அந்த மாதிரி. பட் அவர் நல்லா விளையாடுறாரு ஆக்சுவலி. பிக் பாஸ்ல உங்களோட ஃபேவரட் யாரு அருணை தவிர்த்து? ஃபேவரட்டா இப்போ மேபி எனக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே இந்த டாஸ்க் எல்லாம் பார்த்துட்டு இருந்தால, இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேட்கறதுனால எனக்கு ரயானோட கேம் பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த டிக்கெட் டு ஃபினாலே கேம் டாஸ்கை நல்லா விளையாடுறாங்க. ஓகே, கமிங் டு அர்ச்சனா. அர்ச்சனா வந்து வைல்ட் கார்டில் போயிட்டு அவங்க வந்து பிக் பாஸ் வின் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃப் அந்த ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு இல்லையா, வைல்ட் கார்டில் போயிட்டு வின் பண்ணது யாரும் பண்ணதில்லை. ப்ளஸ் வந்து அவங்க தான் வந்து ஹையஸ்ட் ஓட்ஸ். லாஸ்ட் சீசன்ல அவங்க தான் ஹையஸ்ட் ஓட்ஸ். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் அச்சு வந்து வெரி ஃப்ரெண்ட்லி ஸ்வீட் பர்சன், ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க, ப்ளஸ் துருன்னு இருப்பாங்க. பட் அங்கே போனதும் அந்த சைடு பார்க்கும்போது நமக்கே வந்து லைக் இவ்வளோ போல்டாக பேசுகிறாங்களே அப்படின்றது ஷாக்கிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் லைக் அவங்களுடைய பாயிண்ட்ஸை வந்து அவங்களுக்காக அவங்க ஸ்டாண்ட் பண்ணது வந்து கரெக்டு. நம்ம ஸ்டாண்ட் பண்ணலன்னா வேற யாரும் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க நமக்காக. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட்
எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரி போயிட்டு வின் பண்ணது ப்ளஸ் ஹையஸ்ட் ஓட்ஸ் வாங்கினது அது எல்லாமே வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் அவங்களுடைய அந்த போல்ட்னஸ் கரேஜ்க்காக கிடைச்சது. இப்போ என்னன்னா லைக் ஒரு விமனா அப்படின்னு சொல்றது ஒரு பாயிண்ட் வந்து இப்போ கிடையாது. பட் அட் த எண்ட் வந்து நம்ம அதை சொல்ற மாதிரி தான் ஆயிட்டோம். ஒரு விமன் வந்து இவ்வளோ கரேஜா போல்டா பேசுறது அப்படின்னு. ஸோ அதுதான் அங்கேயும் இருந்துச்சு. அவங்க அவ்வளோ போல்டா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணது வந்து எல்லாருக்குமே எல்லார் வீட்லயும் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கா, லைக் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சக்சஸா இருந்துச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். லைக் வந்ததும் ரொம்ப வெல்கமிங்கா இருந்துச்சு அவங்கள பார்த்து. அர்ச்சனா அண்ட் அருண் எவ்வளோ வருஷமா லவ் பண்றாங்க? அவங்க இப்போ பிக் பாஸ் விட்டு வந்ததும் நல்ல நியூஸ் சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி அர்ச்சனா அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க எவ்வளோ வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அது மோர் தென் 1 year இருக்கும். 2 years மேபி 1 year தெரியும் எனக்கு. ஸோ அர்ச்சனாவோட தான் லைக் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டைமு. ஸோ அருண் வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் தான் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம் நிறைய வந்து. ஏன்னா அர்ச்சனாவோட தான் ஒர்க் பண்ணுறதுனால அச்சுவோட தான் மோஸ்ட்லி பேசுவோம். லைக் இந்த ஷூட் பண்ணும்போதும், லைக் ஷூட் இல்லை, அவங்க பிக் பாஸ்க்கு போகும்போது மேக்கப் பண்ணும்போதும் இப்போ பேசிட்டு இருந்தோம். என்ன எப்போ மேரேஜ், எப்போ பண்ண போறீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்களுக்கு ஒரே பிளஷிங்காக இருந்துச்சு. லைக் எப்போ போயிட்டு அருணை பார்க்க போறேன்ற அந்த ஒரு, நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லேயே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஷி வாஸ் வெரி லைக் எப்படின்னா எப்போ போய் அவரை மீட் பண்ணுவேன் அப்படின்ற இதில் தான் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அவங்கள பார்க்கும்போதே. கியூட்டா ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா உள்ள போயிட்டோ நாங்கள் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எப்படி லைக் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்களே. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 months அவங்க மீட் பண்ணல இல்லையா, லைக் பிக் பாஸ்ல இருக்கிறதுனால. உள்ள போயிட்டு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ச்சனா அண்ட் அருண் வந்து சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்களா? ஏன் வெளியே சொல்லவே இல்லையே? இல்ல அப்படி இல்லை. இப்போ லவ் பண்றாங்கன்னும் போது லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா எல்லாருமே யாருக்கும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தானே. இப்போ லவ் பண்றாங்க, கமிட் ஆயிட்டோம் அப்படின்னு இம்மீடியட்டா சோஷியல் மீடியாவுக்கு வந்து கமிட்டட் அப்படின்ட்டு சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அகெயின் இட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ். அகெயின் அதுதான் சொல்றேன். ஸோ இப்போவுமே ஏன் தெரிஞ்சிச்சுன்னா லைக் பிக் பாஸ்ல இவங்க உள்ள என்ட்ரி ஆனதுனால லைக் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இல்லைன்னா மேக்ஸிமம் க்ரௌடுக்கு வந்து சும்மா ஒரு நார்மலா ஓகே இவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோன்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க உள்ள போனதுனால ஃபுல் கன்ஃபார்ம்டா ஆயிடுச்சு. தென் வந்து வெற்றி வசந்த் அண்ட் வைஷுவோட மேரேஜ்க்கும் நீங்க தான் மேக்கப் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டாங்க, திடீர்னு மேரேஜ்னாங்க. அது வந்து அவங்க கூட இருக்க பாண்டிங் எப்படி? ஆக்சுவலி வைஷு அண்ட் வெற்றி வசந்தோட வெட்டிங் அண்ட் என்கேஜ்மெண்ட்டும் எங்களுக்கே ஷாக்கிங் தான். ஏன்னா எனக்கு தெரியாது. அச்சுதாவது கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ அதனால எனக்கு ஷாக்கிங் கிடையாது, ஆடியன்ஸுக்கு தான் அது. பட் எனக்கு வைஷுவோடது எனக்கு சொல்லும் போது எனக்கே ஷாக்கிங் தான். நான் கேட்டேன் எப்போலேருந்து அப்படின்னு கேட்டேன். அவங்களது இட்ஸ் அ வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி. ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் தான் கமிட் ஆனாங்க. இம்மீடியட்டா வீட்டில் சொன்னாங்க, என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இம்மீடியட்டாவே ஐ திங்க் 1 month கூட கேப் இல்லை அவங்களோட என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங்க்கு. 1 or 2 monthsக்குள்ளேயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு லைக் வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களதும் வெரி ஷார்ட் ஸ்டோரி தான். 2 பேரும் லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் லவ் பண்ணாங்க, இம்மீடியட்டாவே கல்யாணம். ஓகே, அவங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் லுக்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க? அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு எல்லாமே நான் பிளானே பண்ணல, ப்ரீ பிளான் பண்ணாம நாங்க சடனா பண்ணது எல்லாமே ஆனா சூப்பரா இருக்குன்ற மாதிரி. என்னென்ன லுக்ஸ்? ஆக்சுவலி என்னன்னா என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து எதுவுமே அவங்க பேசவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ட்ரையலாவது பண்ணலான்னு திங்க் பண்ணோம். ட்ரையலுக்குமே டைம் இல்லை. ஓகே என்கேஜ்மெண்ட் தான் இப்படி முடிஞ்சிருச்சு, வெட்டிங்காவது ட்ரையல் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. வெட்டிங்க்கு இன்னும் அதை விட ரொம்ப மோசம் டைமே இல்லை. பிகாஸ் ஏன்னா அவங்க 2 பேருமே சீரியல் வந்து ஃபர்ஸ்ட் 15 செகண்ட் 15 ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க இல்லாத டைம் அவர் மற்ற ஒர்க்ஸ் பண்ணுறதும், அவங்க இல்லாத டைம் இவங்க மற்ற வெட்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறது போயிட்டே இருந்துச்சு. ஸோ நமக்கு மேக்கப் லுக்கான டிஸ்கஸ் பண்ணுற டைமுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஆன் ஸ்பாட் தான். என்கேஜ்மெண்ட்டுக்குமே காஸ்டியூம் வந்ததுக்கு அப்புறம் ஜுவல்லரி எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தான் ஜுவல்லரி எல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தோம் போயிட்டு. அவங்களால எதுவுமே வந்து எடுக்க முடியல ஜுவல்லரிஸ். நாங்களே ஒரு ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டோம். அதுலேருந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க எது வேணும்னுட்டு. ஆன் ஸ்பாட் தான் இதெல்லாம் நடந்துச்சு. என்கேஜ்மெண்ட்னா அப்போதான் அவங்க அந்த ஜுவல்லரியே பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட். ஸோ காஸ்டியூமே ஐ திங்க் ட்ரையலுமே பண்ணல அவங்க. லைக் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க, இந்த கலர்ல வேணும், இந்த சாரி எடுக்க போறாங்கன்னு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி வந்து அன்னைக்கு வேர் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் அவங்களே பாக்குறாங்க. ஸோ அப்பதான் நாங்களும் ஓகே இந்த லுக்குக்கு இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட் தான் எல்லாம் டிசைட் பண்றோம்.
ஆல் ஹல்தி மெஹந்தி ஈவன் வெட்டிங் குயிக்காக சேஞ்ச் ஓவர் பண்ண ரிசப்ஷன்லேருந்து புதுக்கோட்டை ரிசப்ஷன் வரைக்கும் எல்லாமே ஆன் ஸ்பாட் தான் டிசைட் பண்ணது. பட் வைஷோட நான் ஆல்ரெடி நிறைய டைம் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவங்களோட ஸ்கின் அனலைஸ் பண்ணணும்னு எனக்கு தேவையே இல்லை. எனக்கு நிறைய இயர்ஸாக அவங்களோடமே த்ரூ அவுட் ஆல்மோஸ்ட் மோர் தென் 4-5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுமே ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ரொம்ப ஸ்வீட்டாக அக்கா அக்கான்னு தான் பேசுவாங்க அவங்களும். ரொம்ப சாஃப்ட் நேச்சர். வைஷு வந்து வெரி சாஃப்ட் நேச்சர், ரொம்ப கைண்டாக எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். உங்களோட செலிபிரிட்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஆஹா, ஐயோ ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் தான் சொல்லணும். அச்சு கொஞ்சம் க்ளோஸ் பர்சனலி. ஓகே.